லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இது வரைக்கும் நீ என் வாழ்க்கையை கெடுத்த, என்ன அழிக்க முயற்சி பண்ண. நான் நம்ம குடும்பத்துக்காக பொறுமையா இருந்தேன். ஆனா நீ எப்போ நம்ம குடும்பத்தை, என் குழந்தைய அழிக்கணும்னு நினைச்சியோ, இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன் ஸ்ரீஜா. இனி நீ என் குழந்தையோ நம்ம குடும்பத்தையோ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கூட எரிமலையா வெடிச்சிருவேன். ஏய் அபி, என்ன உன் குழந்தை உன் குடும்பம் எல்லாம் திரும்ப கிடைச்சிருச்சுங்கிற சந்தோஷத்துல இஷ்டத்துக்கு பேசுறியா? சைத்தாண்டி, உன்னையும் குடும்பத்தையும் அழிக்காம விட மாட்டேன். நீ சைத்தானா, நான் சாமி. பத்ரகாளியா மாறி மாறி உன்னை வதம் பண்ணிடு. என் புருஷன் குழந்தை கூட என் குடும்பத்து கூட நல்லா வாழக்கூடாதுன்னு தானே நீ இந்த வேலையெல்லாம் பண்ற. இப்ப பாரு, நாங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தோம். இனி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏய், நாளைக்கு காலையில நான் ஜெயில இருந்து ஜாமீன்ல வெளியே வருவேன். நீ உன் குடும்பத்து கூட அது வரைக்கும் சந்தோஷமா இரு, ஆசை தீர வாழ்ந்துரு. ஏன்னா ஜெயில இருந்து நான் வெளியே வந்த அடுத்த நிமிஷம் நீயும் உன் குடும்பம் எல்லாம் சின்ன பின்னமாயிருவீங்க. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியாதுல்ல? நான் இப்பதான் ஜான்சி மேடத்துக்கிட்ட பேசிட்டு வரேன். கோர்ட்ல கேஸ் வந்தா திரும்ப நீ ஜெயிலுக்கு தான் வருவ. அதுவும் ஒண்ணு இல்ல, மொத்தம் 3 கேஸ் ஒன்னா ஹியரிங் வருது. கேஸ் ஜான்சி மேடத்தை நீ கொல்ல பார்த்தது. 2வது கேஸ் என் குழந்தைய கடத்தி நீ கொலை பண்ண பார்த்தது. 3வது போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எங்க வீட்டை ஜப்தி பண்ண பார்த்தது. இன்னும் நீ பண்ண ஃப்ராட் தனம் எல்லாம் நிறையவே இருக்கு. ஆனா இந்த 3 கேஸ் போதும், நீ ஆயுள் முழுக்க ஜெயில இருக்க. அபி, கோர்ட்ல இருந்து ஜெயிச்சு வந்து இல்ல நான் ஜெயில இருந்து வெளியே வந்து உன் குடும்பத்தையும் உன் குழந்தையும் சின்ன பின்னமாக்க போறத நீ பார்க்க தாண்டி போற. உன்னால முடிஞ்சதை பாரு. சஞ்சீவ், வா போலாம். போறதுக்கு முன்னாடி நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போ. உன்னோட கவுண்டிங்க காட்டினல, என்னோட கவுண்டிங்க நான் காட்டுறேன். நீ இங்க இருந்து கிளம்பி வெளியே போன 10வது நிமிஷத்துல உனக்கு ஒரு போன் வரும். அப்ப தெரியும் நான் ஜெயில காலத்துக்கு இருக்க போறேனா இல்ல உன் சஞ்சீவ் இருக்க போறானான்னு. அபி, கோவப்படாத. இவெல்லாம் செத்த பாம்பு. என்ன அபி, ஸ்ரீஜா சொன்னதை பத்தி யோசிக்கிறியா? ஆமா சஞ்சீவ், நீ ஜெயிலுக்கு போவேன்னு அவ ஏன் சொல்லணும்?
அப்போ ஸ்ரீஜா உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ஏதோ பிளான் பண்றால? அந்த பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் சஞ்சீவ். அபி, அந்த ஸ்ரீஜா சொன்னதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. அவகிட்ட எந்த பிளானுமே இல்ல. நீ வேற அவ கேஸ் நாளைக்கு கோர்ட்டுக்கு வருதுன்னு சொன்னல, அந்த பயத்துல தான் அப்படி சொல்லிட்டு இருக்கா. அவ்வளவுதான். இல்ல சஞ்சீவ், அந்த ஸ்ரீஜா சொன்னதை நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா ஸ்ரீஜா கேஸ் கோர்ட்டுக்கு வந்து கோர்ட்ல அவளுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். கண்டிப்பா கிடைக்கும் அபி, நீ கவலைப்படாத. ஐயோ, வர்மா ஃபோன் பண்றாரு. யார் சஞ்சீவ் போன்ல? அது ஒண்ணும் இல்ல, ஸ்பாம் கால். சஞ்சீவ், நாம இருக்கிற சிச்சுவேஷன்ல எதையுமே என்கிட்ட மறைக்காத. சொல்லு சஞ்சீவ். அது வர்மா தான். வர்மா தானே கால் பண்றாரு, அதையே என்கிட்ட சொல்ல தயங்குற? இல்ல அபி. போனு கொடு, நான் வர்மா கிட்ட பேசுறேன். போனு கொடு. இல்ல அபி, வேண்டாம். சஞ்சீவ், வர்மா ஃபுட் டிபார்ட்மெண்ட் இன்டர்வியூவை எப்ப வச்சுக்கலாம் தானே கேட்பாரு. நாளைக்கு ஸ்ரீஜா கேஸ் முடிஞ்சதும் அதை வச்சுக்கலான்னு சொல்றேன். நீ போனு கொடு. இல்ல அபி, வேண்டாம் அபி. நீ வர்மா கிட்ட எல்லாம் பேச வேண்டாம். ஏன் சஞ்சீவ்? சொல்லு சஞ்சீவ், ஏன்? சஞ்சீவ், என்னன்னு சொல்லு. நான் ஏன் வர்மா கிட்ட பேசக்கூடாது? இல்ல அபி, அது வர்மா நீ நினைக்கிற மாதிரி நல்லவர் கிடையாது அபி. நல்லவர் இல்லையா? என்ன சஞ்சீவ் சொல்ற? ஆமா அபி, நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப நான் சர்வேஸ்வரன் கோயிலுக்கு போனேன்ல, என்ன சஞ்சீவ் சொல்ற? வர்மா உன்னை கொல்ல பார்த்தாரா? ஆமா அபி, உன்னை காப்பாத்த சர்வேஸ்வரன் மலைக்கு போகும்போது வர்மா ஆள் வச்சார்ல, ஒரு ஆள் வந்து என்னை கொல்ல பார்த்தார். ஆனா அவர் ஏன் இப்படி திடீர்னு மாறினாரு, என்ன ஏன் கொல்றதுக்கு பார்த்தாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே புரியல. சஞ்சீவ், நீ பாப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் வர்மாவை போய் பார்த்து பேசிட்டு வரேன். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், வர்மாலாம் போய் பார்க்க வேண்டாம். இல்ல சஞ்சீவ், உன்னை கொல்ற அளவுக்கு வர்மா போயிருக்கான்னா அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் வர்மாவை போய் பார்த்துட்டு வரேன். நீ வர்மாவை பார்க்க போய் அவர் ஒன்னே ஏதாவது பண்ணிட்டாருனா? சஞ்சீவ், என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது சஞ்சீவ், நீ போ. நானும் வரேன், வா. சஞ்சீவ், சொன்னா கேட்க மாட்டியா? நீ குழந்தைய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போ. நான் வர்மாவை பார்த்துட்டு வீட்டுக்கு வரேன், சரியா? இந்தா குழந்தைய புடி. பாப்பாவை கூட்டிக்கிட்டு நீ வீட்டுக்கு போ. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா? பார்த்து. நான் வரேன் சஞ்சீவ். அபி வர வர்மாவை பார்க்க போறேன்னு கிளம்பிட்டா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. வர்மா சார், சஞ்சீவை கொல்றதுக்கு ஆள் அனுப்புனீங்களா? இதோ வரேன், வந்து வச்சுக்கிறேன் வர்மா சார். சார், என்ன? அபி மேடம் வந்திருக்காங்க சார். அபி எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கா? சரி, நீங்க போங்க, நான் வரேன். வா அபி, வா. ஏய், என்ன அபி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தது எனக்கு ஏன் ஃபோன் பண்ணல? ஏன் நிக்கிற அபி? உட்கார் அபி, டேக் யூ சீட். என்ன சாப்பிடுற அபி? டீ, காஃபி, ஜூஸ்? சார், போதும் சார், டிராமா. இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. அபி,
என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? எனக்கு எல்லாமே தெரியும் சார். சஞ்சீவ் எதுக்கு சார் கொலை பண்ண ட்ரை பண்ணீங்க? சொல்லுங்க சார். என்னது? நான் சஞ்சீவை கொலை பண்ண ட்ரை பண்ணனா? போய் யார் சொன்னாங்க இதெல்லாம்? சஞ்சீவ் சொன்னா சார். நீங்க சஞ்சீவ கொல்ல அனுப்பின ஆள் சஞ்சீவ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அபி, எவனோ ஒருத்தன் சொன்னதை நம்பி என்ன சந்தேகப்படாத. சொன்னது எவனோ ஒருத்தன் இல்ல சார். ஏன் சஞ்சீவ் எப்பவுமே போய் சொல்ல மாட்டான். அப்ப நான் போய் சொல்றேன் அபி? அபி, யூ ஆர் டாக்கிங் டூ மச். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் மறந்துட்டியா? என்கிட்ட வாங்கின கடனை அடைக்க முடியாம உன் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் ஜெயிலுக்கு போறதை தடுக்க நீ என் காலில் வில்லாத குறையா வந்து கேட்ட. டூ யூ ரிமெம்பர் தட்? நான் தான் அப்போ கூட பெரிய மனசு பண்ணி நீ கடனை கட்ட உனக்கு 1 மந்த் கிரேஸ் டைம் கொடுத்துருக்கேன். அதை ஒழுங்கா நீ யூஸ் பண்ணிக்காம திரும்பவும் வந்து என் முன்னாடி நின்னீங்க. நான் அப்போ கூட சஞ்சீவ் அரெஸ்ட் பண்ணாம உன்னை எங்க கம்பெனில பார்ட்னர் ஆக்கி ஃபியூச்சர் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கேன். என்ன போய் நீ? சார், நீங்க பண்ணது ஹெல்ப் கிடையாது சார், பியூர் பிசினஸ். அது எப்படி சார்? உங்க பொண்ணுக்கு பெஸ்ட் பிசினஸ் உமன் அவார்ட் வாங்கணும், உங்க கம்பெனி இந்தியாவிலேயே பெரிய கம்பெனி ஆகணும். அதுக்கு ஏன் ஹெல்ப் உங்களுக்கு தேவை? நான் உங்க கம்பெனில வேலை செய்யணும். அதுக்காக நீங்க சஞ்சீவ ஜெயிலுக்கு போக விடாம தடுத்தீங்க. இதுதானே சார் விஷயம்? அதுக்கு பேரு ஹெல்ப் இல்ல சார், பியூர் பிசினஸ். உங்க சுய லாபத்துக்காக எங்களெல்லாம் யூஸ் பண்ண பாத்திருக்கீங்க. எஸ், யூஸ் பண்ண. அது ஒண்ணும் தப்பு இல்லையே. இங்க பாரு அபி, நான் ஒரு பிசினஸ் மேன். லாப நஷ்டம்லாம் பார்த்து தான் செய்வேன். எது எப்படியோ அபி, இன்னைக்கு சஞ்சீவ் வெளியில இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். அதை மறந்துட்டு பேசாத. சார், நான் எதையும் மறக்கல சார். அதனாலதான் இப்ப தெளிவா பேசுறேன். நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என் சஞ்சீவ் கிட்ட நீங்க போன் பண்ணி சண்டை போட்டீங்களா இல்லையா? சொல்லுங்க சார். நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நீங்க சண்டை போட்டீங்களா இல்லையா? ஆமா, நான் சண்டை போட்டேன். அபி, உன்னை நம்பி நான் கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நீ இன்டர்வியூ போகலனா எனக்கு கோவம் வராதா? அதான் சண்டை போட்டேன். அதுக்காக கொலை பண்ற அளவுக்கு போவாங்களா? வாட் இஸ் திஸ்? கண்டிப்பா நீங்க அதுக்காக எல்லாம் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க சார். இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க சார், அந்த விஷயம் என்ன? சொல்லுங்க. அபி, ஒரு விஷயமும் இல்ல. தேவையில்லாம என்ன ப்ளேம் பண்ணாத. அப்புறம் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாத. இல்லனா நீ என்ன வேற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும். நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியது இருக்கும். என்ன சார், மிரட்டுறீங்களா? ஆமா, மிரட்டுறதா கூட வச்சுக்க அபி. சார், நீங்க இது வரைக்கும் பார்த்த அபி இப்போ நான் கிடையாது. சஞ்சீவுக்காக அந்த யமனையே எரிச்சு ஜெயிச்சு வந்தவனா. என்ன மிரட்டுனா அப்புறம் உங்களுக்கு தான் பிடிச்சது. என்ன அபி, என்கிட்டே பணத்தை கடனை வாங்கி இப்ப என்கிட்டே எதிர்த்து பேசுறியா? விடிஞ்சா உன் சஞ்சீவ் ஜெயில இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன். மைண்ட் இட், ஓகே? அந்த சீன் எல்லாம் இனிமே இல்ல சார். என்ன அபி, பேச்சுல ரொம்ப திமிரு தெரியுது. எனக்கு எப்பவுமே திமிரு, அகங்காரம், ஆணவம் எல்லாம் துளி கூட கிடையாது. எனக்கு தர்மம், நியாயம், அறம், ஆண்டவன் இவங்க துணையோட நான் எப்பவுமே நம்பிக்கையா பேசுறவ சார். காலம் உங்களை ருத்ரா கூட சேர்த்திருக்கலாம், ஏன் ஸ்ரீஜா கூட சேர்த்திருக்கலாம். ஒருவேளை நீங்க 3 பேரும் சேர்ந்து எங்களுக்கு பிரச்சனை கொடுத்திருக்கலாம். அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். என்ன அபி, ஏதோ சொல்லிட்டு இருக்க? வர்மா சார், நான் பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க பேசும்போது நான் கேட்டேன்ல. இப்போ நான் சொல்றத நீங்க கேளுங்க. நீங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்தா கூட இந்த அபிய உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, நீங்க என்ன சொன்னீங்க? நான் உங்க பேச்ச கேக்காட்டி சஞ்சீவ விடிஞ்சா ஜெயில போட்டுருவேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப சொல்றேன். நாம போட்ட அக்ரிமெண்ட் கேன்சல். அபி, நீ என்கிட்ட கடன் வாங்கியிருக்க. நீ நினைச்ச உடனே எல்லாம் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண முடியாது. நீயும் சஞ்சீவும் என் கம்பெனில காலத்துக்கு அடிமையா வேலை செஞ்சுதான் ஆகணும்.
இல்லனா என்ன நடக்கும் தெரியுமா? சஞ்சீவை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். நீங்க சொல்றத சொல்லிட்டீங்க சார். அபியோட ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டுருங்க. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள சஞ்சீவ் கட்ட வேண்டிய மீதி 5 கோடி பணம் உங்க வீட்டு வாசல் தேடி வரும். கடனை கட்டிட்டா சஞ்சீவ உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. உன்னால பணத்தை ரெடி பண்ண முடியலனா? முடியாதுங்கிறது இந்த அபியோட அகராதிலே கிடையாது. இந்த அபிராமி சொல்றதெல்லாம் செய்வா. அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கதைய 2 வரையில சொல்லிடுறேன், கேட்டுக்கிறீங்களா? ஒரு கருநாகம் துரத்தி ஒரு பள்ளத்துல விழ போனாலாம் ஒருத்தி. மரத்தோட விழுதுன்னு நினைச்சு மலைப்பாம்போட பாலை புடிச்சு தொங்குனாலாம். இப்போ அந்த கருநாகம் மலைப்பாம்பு ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து அவளை பொத்த வந்துதான். கோபமான அவ என்ன பண்ணா தெரியுமா? 2 பாம்பையும் அடிச்சு கொன்னுட்டு பள்ளத்துல இருந்து மேலே ஏறி வரப்போறான். என்ன சார், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வரேன். இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பாக்க. ஐயோ, ஊர்ல இருந்து மாமா ஃபோன் பண்றாரே. அபிய சடங்கு செய்ய எப்ப கூட்டிட்டு வரேன்னு கேக்குறதுக்கு தான் ஃபோன் பண்றாரு போல இருக்கே. நடந்த பிரச்சனையில நான் இன்னும் அபி கிட்ட சடங்கு பத்தின விஷயத்த சொல்லலையே. எப்ப வரீங்கன்னு மாமா கேட்டா என்ன சொல்லி சமாளிக்கிறது? எதுக்கு சமாளிக்கணும்? நடந்த விஷயத்த சொல்லிடுவோம். மாமா. சீதாம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் மாமா. அப்புறம் மாமா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா? இல்ல, நீங்க அபிய சடங்கு செய்ய ஊருக்கு எப்ப கூட்டிட்டு வருவேன்னு கேட்டிருந்தீங்கல்ல. ஆனா நான் அத பத்தி அபிகிட்ட எதுவும் பேசவே இல்ல. ஏம்மா? இல்ல, இங்க ஒரு பிரச்சனை. அதனாலதான் சடங்கு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். பிரச்சனையா? என்ன பிரச்சனை சீதாம்மா? மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அபிக்கு தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தா மாமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்தாளா? அவளுக்கு ஒன்றும் ஆகலல்ல? ஐயோ மாமா, ஒண்ணும் இல்ல, நீங்க பதட்டப்படாதீங்க. அந்த ஆண்டவன் புண்ணியத்துல அபி இப்ப நல்லா ஆயிட்டா. கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்த மாதிரி அபியோட குழந்தை திரும்ப கிடைச்சிருச்சு. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதாம்மா நடக்கும். அந்த ஆண்டவன் யாரையும் கைவிட மாட்டான். ஆமா மாமா, நான் அபி கிட்ட சடங்கு விஷயத்த சொல்லி ஒரு 2-3 நாளைக்குள்ள அபிய ஊரு கூட்டிட்டு வரேன் மாமா. அதுக்கு அவசியமே இல்லை சீதாம்மா. அவசியமே இல்லையா? ஏன் மாமா? கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்க உங்க மருமகளை சடங்கு செய்யத்தான் இந்த ஊருக்கு வர சொல்லியிருந்தோம். இப்ப பார்வதி அம்மன் அருளால கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சாச்சுமா. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. கோவில் கும்பாபிஷேகங்கிறது ஐயாவோட 30 வருஷ கனவு. எந்த பிரச்சனையும் இல்லாம சீக்கிரமே கும்பாபிஷேகம் நடந்து ஐயா நினைச்ச மாதிரி கோவில் கதவை திரும்ப திறக்கணும். அம்மன் அருளால கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சிருந்தாலும் அதை நடத்துறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குமா. அதை நினைச்சுதான் ஐயா கவலையில உறைஞ்சு போயிருக்காருமா. என்ன சிக்கல் மாமா? இதாமா சிக்கல். யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத ஐயாவுக்கு ஏன் தான் இப்படி எல்லாம் சோதனை வருதோ? நீங்க ஐயாவை கவலைப்படாம இருக்க சொல்லுங்க மாமா. அந்த ஈசன் தன்னை நம்பாதவங்களே கைவிட மாட்டாரு, நம்பினவங்கள கைவிட்டுருவாரா என்ன? யார் மூலமாவது வந்து சிக்கல் தீர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுவாரு. கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும். நானும் அந்த ஈசனை நம்பித்தாமா இருக்கேன். நான் வச்சிடறேம்மா. சரிங்க மாமா.
என்ன அபி வருமா பார்த்துட்டியா? பார்த்துட்டேன் சஞ்சீவ். இப்படி வா. தூங்கிட்டாளா? ஓ. ஏன் அபி வர்மா பொலன்னு பொழந்துட்ட போல? ஆமா, உன்னை கொல்ல பார்த்தா சும்மா விட்டுருவேனா? அந்த மனுஷன் சும்மா இருந்திருக்க மாட்டானே, அவனே ஏதாவது சொல்லியிருப்பானே. அவரு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் சஞ்சீவ். ஆனா நான் அவர்கிட்ட வேற ஒன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன சொன்ன? அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டியா? அதுக்கு அவன் ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்கலதான். அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணணும்னு சொன்ன உடனே அவரு நீங்க 2 பேருமே என்கிட்ட காலத்துக்கும் அடிமையா வேலை செய்யணும்னு சொன்னாரு. அப்படி வேலை செய்ய முடியாதுன்னா கடனை இன்னைக்கே கட்டிருங்கன்னாரு. அப்படியா சொன்னா அந்த ஆளு? அதுக்கு நீ என்ன சொன்ன? கடன் இருந்தா தானே அவர் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புவாரு. அதான் இன்னைக்கு 6 மணிக்குள்ள அவருக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.